இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யாவால கொலை செய்யப்பட்ட தன்ராஜ் அவன் உங்க மகன் தானே? உங்களுக்கு பிறந்தவன் தானே? உங்களுக்கு கோவம் வருது. கரெக்ட் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். செத்து போன சாரி, சூர்யாவால கொலை செய்யப்பட்ட அந்த தன்ராஜ் உங்க மகன் தான், உங்க ரத்தம் தான். நான் ஒத்துக்கிறேன் அமைச்சரே, நான் ஒத்துக்கிறேன். ஒரு வகையில நீ எனக்கு உதவி பண்ணிருக்கங்கறனாலதான் நீ கேட்க கூடாத கேள்வி கேட்டோம் நான் பொறுமையா இருக்கேன். இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டிருந்தா நடக்கிறதே வேற. சரி சரி, நீங்க டென்ஷன் ஆவாதீங்க. உங்க கோபம், ஆத்திரம், ஆவேசம் எல்லாத்தையுமே அந்த துர்கா கிட்ட போய் காட்டுங்க. அவதான் அம்மன் கோயில்ல வச்சு தாம் புருஷனோட உடலுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு கிளியோட போயிட்டு இருக்கா. என்ன சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யாவோட உடலுக்கு உயிரை கொடுத்துருவா. சூர்யா மட்டும் பழையபடி உயிரோட வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க மந்திரியா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. நிறுத்து. என்ன மீறி அந்த துர்கா அவ புருஷ உடலுக்கு எப்படி உயிர் கொடுக்க போறான்னு பாக்குறேன். அமைச்சர் என்ன சொன்னாரு? அந்த துர்காவோட பூஜை நடக்காது. சூர்யாவோட பாடியை இவர் எப்படியும் தூக்கிடுவாரு. அந்த துர்கா சூர்யா உடலுக்கு கோயில்ல வச்சு உயிர் கொடுக்க போறாளா? தலைவரே, இப்பவே போய் அந்த உடலை தூக்கிட்டு வந்துருவோம் தலைவரே. வேண்டாண்டா, ஏற்கனவே அந்த துர்கா கிட்ட 2 தடவை இந்த விஷயத்துல தோத்து போயிருக்கோம். அது மட்டும் இல்ல, நாம எப்படியும் சூர்யாவை தேடி வருவோன்னு துர்கா எச்சரிக்கையா தான் இருப்பா. வேற என்ன தலைவரே பண்றது? அந்த குழந்தை தேவியை கடத்திட்டு வாங்கடா. அதுக்கப்புறம் துர்கா அவளாவே சூர்யா பாடியை இங்க கொண்டு வருவா. ஓகே தலைவரே, இப்பவே போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துடுறோம். ஏய் வாங்கடா. ஆனா தலைவரே, குழந்தையை கொண்டு வந்துட்ட தலைவரே. நீங்க யாரு? என்ன விடுங்க. என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க? இதுதான்டா நமக்கு துருப்பு சீட்டு. இழுத்துட்டு போய் கட்டி போடுங்கடா. சரிங்க தலைவரே. அந்த துர்கா கதறி அடிச்சிட்டு ஓடி வருவா பாரு. போடா, போய் கட்டி போடு. ஏய் வா. என்ன விடுங்க. வா. வாங்கல. எதுக்காக கடத்திட்டு போறீங்க? விடுங்க. வாண்ணா. என்ன விடுங்க. விடுங்க. வா. விடுங்க. விடுங்க. கத்தாம வா. ஏய் விடுங்க. கத்தாத. வா. என்ன விடுங்க. ஏய் கயிறுடு. என்ன விடுங்க. கட்டா, நான் புடிச்சுக்கறேன். விடுங்க. நல்லா சுத்து. புறா. சுத்து. விடுங்க. நல்லா. என்ன விடுங்க. டா, அந்த பக்கம் கட்டு. என்ன விடுங்க. என்ன விடுங்க. ஓம் காளி நீலி சூளி அக்னியே வா. ஓம் க்ரீம் லீம் மகா காளி சூளி வசி 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 மகா காளி தாயே ஜெய் காளி. ஹலோ, சொல்லு ஹாசினி. துர்கா, நீ நீ இப்ப எங்க இருக்க? ஏன் உன் குரல் இவ்ளோ பதட்டமா இருக்கு? அது எப்படி சொல்றது தெரியல துர்கா. ஆனா சொல்லாமல இருக்க முடியாது. ஐயோ ஹாசினி, நீ எதுக்காக அழுவுற? வீட்ல யாருக்கு என்ன ஆச்சு? எப்படி துர்கா தேவியம்மாவை காணோம் துர்கா. ஹாசினி, என்ன சொல்ற நீ? அவ வீட்ல ஏதோ துர்கா இருந்தா. வீட்டுக்கு வெளியில ஏதோ சண்டை போடுற சத்தம் கேட்டு நாங்க வெளியே போய் பார்த்தோமா, அங்க அப்போ என்னடா? ஏய் எங்க வீட்டு வாசல்ல வந்து சண்டை போடாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க. ஹலோ, இது ஒண்ணு உங்க வீட்டு வாசல் இல்ல, கவர்மெண்ட் ரோடு. போன் பண்ற பாருங்க. மேடம் இருங்க. சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கெல்லாமா போன் பண்ணுவீங்க? ஏய் வாடா போலாம். வாடா. பெரியமா, டிவி ஓடிட்டு இருக்கு. தேவி எங்க? வீட்டுக்குள்ள இருந்த குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல துர்கா. ஐயோ ஹாசினி, அழாத, தைரியமா இரு. நான் தேவி மாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். ஹாசினி, என்கிட்ட கொடு. துர்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தாயிருக்குமோ? அம்மா பயப்படாதீங்க, தைரியமா இருங்கம்மா. நான் தேவி மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கண்டிப்பா இது மாயா இல்ல, அமைச்சர் வேலையா தான் இருக்கும். என்ன அமைச்சர் கால் பண்றாரு? ஹலோ
துர்காமா, என்னை காப்பாத்துங்க துர்காமா. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க துர்காமா. தேவிமா தேவிமா எங்க இருக்கீங்க நீங்க? துர்காமா, என்னை வீட்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்கம்மா. என்ன கட்டி போட்டு வச்சிருக்காங்க துர்காமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துர்காமா. சீக்கிரமா வந்து இவங்க கூட ஃபைட் பண்ணி என்ன காப்பாத்திட்டு கூட்டிட்டு போங்க. தேவிமா இங்க பாரு, நீ தைரியமா இரு தங்கம். அம்மா பக்கத்துல தான் இருக்கேன். 5 நிமிஷத்துல நான் அங்க வந்து உன்னை காப்பாத்திடுவேன். நீ பயப்படாம தைரியமா இரு, சரியா? சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க துர்காமா. எனக்கு பயமா இருக்கு துர்காமா. என்னால முடியல துர்காமா. நீ அழாத, தைரியமா இருடா. நான் கண்டிப்பா வந்து உன்னை காப்பாத்திடுவேன். சீக்கிரம் வாங்க துர்காமா. அதுவும் இல்லாம நான் நாளைக்கு அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். நாம சந்தோஷமா இருக்கலாம். ஏய் துர்கா, இதுக்கு முன்னால 2 தடவை என்னை ஏமாத்துன மாதிரி இந்த தடவை உன்னால என்னை ஏமாத்த முடியாது. இத பாரு, குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அது உன் கையில தான் இருக்கு. எனக்கு என் பையனை கொலை பண்ண கொலைகாரனோட பாடி வேணும். அந்த பாடியை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு நீ உன் குழந்தைய கூட்டு போ. ஏதாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, அப்புறம் உன் குழந்தைய நீ உயிரோடைய பார்க்க முடியாது. ஐயோ, செத்து போனவனுக்கு உயிர் கொடுக்கிறது முக்கியமா, இல்ல உயிரோட இருக்கிற குழந்தை செத்து போகாம இருக்கிறது முக்கியமா? எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஏய், சாமி எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் போய் என் குழந்தையை காப்பாத்திட்டு வந்துடுறேன். உன் சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. ஏற்கனவே நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இப்ப நாம எடுத்திருக்கிற இந்த முயற்சி ரொம்ப சிக்கலானதுமா. இத சரியா செய்யாம தவற விட்டுட்டோம்னா அப்புறம் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டியதா போயிரும். அது எனக்கு சரியா படல. எனக்கு நல்லா புரியுது சாமி. ஆனா என் குழந்தை இப்ப ஆபத்துல இருக்கு. நான் இப்ப போலன்னா என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. எனக்கு என் குழந்தையும் முக்கியம், என் கணவரும் முக்கியம். கண்டிப்பா 1/2 மணி நேரத்துக்குள்ள என் குழந்தைய மீட்டுட்டு நான் வந்துடுறேன் சாமி. மந்திரி உன் கணவனோட உடலை ஒப்படைக்க சொல்லி தானே கேக்குறாரு. அது எப்படி முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு சாமி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கிளிய தேடி போனல, அப்ப காட்டுக்குள்ள இச்சாதாரி நாகமும் அது கூட்டாளியும் சேர்ந்துக்கிட்டு என் புருஷன் மாதிரியே ஒரு உடலை வச்சிருந்தாங்க. ஓ, நான் எப்படியாவது அவங்களை ஏமாத்தி அந்த உடலை எடுத்துட்டு போய் மந்திரி கிட்ட கொடுத்துட்டு என் குழந்தையை காப்பாத்திடுறேன். உன்னோட முயற்சிக்கு வெற்றி வரட்டுமா. அம்மன் துணை புரிவா.